ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்கப்புறம் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு இவர் தான் முதலமைச்சரா அப்படின்னே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒட்டுமொத்த பேரும் கமல்ஹாசனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. கமல்ஹாசன் எதிர்க்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது. ஒரு தமிழ் படத்தை ஒரு உண்மையை சொன்னதுக்காக அங்கே திரையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து ஒன்றா நிற்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல பெங்களூர் அணி ஜெயிச்சதுக்கு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காரு. கர்நாடகாவில் உள்ள பெங்களூரை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடக்கூடிய ஆர்சிபி அணிக்கு வாழ்த்து இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் தேவையா? அங்கே இருக்கக்கூடிய தீவிரமாக கர்நாடக மொழி ஆதரித்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற சூழலில் நம்ம முதலமைச்சர் இங்கே ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காரு போல. அப்படி தான் நமக்கு இவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெரிய வருது. இதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு அவமானமாக இருக்குன்னே சொல்லலாம். கர்நாடகாவில் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் சித்தாராமையா மட்டும் கிடையாது, துணை முதலமைச்சர் கூட சேர்ந்து ஏற்கனவே பாஜகவின் சார்பாக முதலமைச்சராக இருந்த பிஎஸ் எடியூரப்பா முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா பகிரங்கமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. கன்னடம் எந்த மொழியிலிருந்து வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறதா சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்கப்புறம் கமல் ஆணவத்தில் இருக்கக்கூடாது, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், கமல்ஹாசன் கூட்டணியில் இருக்கிறது இந்தியா கூட்டணி, கிட்டத்தட்ட காங்கிரஸ் திமுகலாம் சேர்ந்த கூட்டணி. கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் காங்கிரஸ், பாஜகன்னு ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒரே புள்ளியில் நின்று கமல்ஹாசனுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம முதலமைச்சரும் சரி, எதிர்க்கட்சி தலைவரும் சரி, இங்கே இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் நான் தான், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நான் தான் சொல்லக்கூடிய விஜயும் சரி, ஒருத்தரும் ஆயுதவர்களை சீமான் அவர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தில் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ அதுக்கு மக்கள் நீதி மையம் சார்பாக கமல்ஹாசன் அவர்களே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்தில் கமல்ஹாசன் அவர்களே ஆதரிச்சதுக்கு நன்றின்னு சொல்லி மக்கள் நீதி மையம் சார்பாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் இருக்காருங்களா டி.கே. சிவகுமார், அவரோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பகிரங்கமாக மிரட்டல் விடுத்திருக்காரு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சரி, கமல்ஹாசனுக்கும் சரி. அதாவது போராட்டம் அப்படிங்கிறது கலவரமாக மாறாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் கமல் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா கலவரம் வெடிக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. கூடவே ஒரு நாளைக்கு 50,000 பேர் பெங்களூர்லேருந்து ஓசூருக்கு வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அப்போது மன்னிப்பு கேட்கலன்னா என்ன ஆகுன்னு பார்த்துக்குங்க, ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾರೆ ವಾಸಕ್ಕೆ, ಇಲ್ಲಿಂದ ಕೆಲಸಕ್ಕೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಇವೆಲ್ಲ ಯಾರ ಜವಾಬ್ದಾರಿ? ನಾಳೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆಯ್ತು ಅಂದರೆ ಅವೆಲ್ಲ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ವಿಚಾರಕ್ಕೆ ಆಯಿತು, ಅವ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ತಾರೆ. ಅದು ಎಲ್ಲೆಲ್ಲಿಗೂ ಇರಬಾರ್ದು. ಈಗ ನ್ಯಾಯಾಲಯಕ್ಕೆ ಹೋಗಿದೆ. தப்பு பண்ணாதானே மன்னிப்பு கேட்கணும், தப்பே பண்ணலன்னா ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. கமல் அவர்கள் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கார். அவர் கர்நாடகாவில் உள்ள அந்த திரைப்படக்குழுவுக்கு ஒரு கடிதம் எழுதினாலும் அதில் மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல. நான் பேசுனது தப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணல. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர அவரோட மன்னிப்பு கேட்காத ஸ்டாண்டில் உறுதியாக நிற்கிறாரு. அப்படி தான் நிற்கணும். சீமான் அவர் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க, அங்கே படம் ஓடலைன்னா பரவாயில்ல, கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு படம் பார்த்துட்டு போய்ப்பாங்க, அந்த பார்டரில் உள்ள தேட்டரில் பார்த்துட்டு போய்க்கிறாங்க, நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி துணிச்சலா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை விட்டு நீங்க மன்னிப்பு கேளு, அது உங்க வேலை இல்லை, கேட்க முடியாது. எது கேட்கணும்? தனிப்பட்ட ஒரு மகன் கமலஹாசன் அவர் மன்னிப்பு கேட்கறது இல்லை. இது உலகில் முதல் பெரிய தொன்மையான 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் அவமானமாக மாறிடும். அது நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இந்த முடிவெல்லாம் நம்ம சிஎம் பேசணுமா இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய சிஎம், டெபுட்டி சிஎம், இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் சிஎம் முதற்கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் உட்காந்து அமைதியாக எங்கள் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க நம்ம முதலமைச்சர் இப்படி இருக்காருன்ற ஒரு ஆற்றாமை, ஒரு கோபம் எனக்குள்ளே இருக்குது. சரி, முதலமைச்சர் தான் மிச்சர் தின்னுட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் ஒருத்தர் வாய் திறக்கல. சரி, சினிமா துறையில் யாராச்சும் ஒருத்தங்க பேசுங்கன்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய நடிகர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை தயாரிப்பாளர் சங்கம், யாரும் எதையுமே பேச மாட்டாங்க. எல்லாருமே அமைதியாகவே கடந்து போயிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல தமிழ்நாட்டில் ஏன் இப்படி எல்லாருமே மௌன விரதம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, இங்கே தமிழர்களுக்கான அரசியல் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு நாம் தமிழர் கட்சியோ சீமானையோ விட்டால் இங்கே ஆளே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த ஒரு விஷயம் நமக்கு எடுத்து காட்டிடுச்சு.